ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நெக்லஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து MDF ஷீட் எடுத்திருக்கேன், பிக் சைஸு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு எட்ஜில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம், டாலர் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போது இதோட எட்ஜ் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டாக வந்து போடணும். ரொம்ப ஓரமாக போட்டுட்டிங்கன்னா உடஞ்சிரும், அதனால் ரொம்ப உள்ளார போட்டுக்கோங்க. இந்த டூல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் அந்த ஹோல் போட போகிறேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த இதை வச்சு ரொம்ப வெளியும் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஹோல் போட்டாச்சு. இப்போது லைட்டாக, அதாவது பொறுமையாக எடுக்கணும். வேகமாக எடுத்துகிட்டு அங்கே பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டா இந்த MDF வேஸ்ட்டு. அதனால் இது ஹோல் போடும்போது பார்த்து ரொம்ப அழுத்தியும் போட்டுட்டிங்கன்னா பிரேக் ஆகிடும். ஓரளவுக்கு நம்ம அந்த ஜம்பிங் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஹோல் இருக்கணும். இப்போது ஒரு ஜம்பிங் எடுத்திருக்கேன். அந்த ஜம்பிங்கை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு பார்க்கலாம், உள்ளே போகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் போட்டுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ஹோல் போட்ட இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து போட்டிங்கன்னா வந்துடும் அந்த பக்கம். இது ஹோல் பத்தலைன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் கொஞ்சம் ஹோல் பெருசாக போடுறேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டேன்னா பெருசாகிடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு திரும்ப நான் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து என்னென்னா அந்த ஹோல் போட்டு அந்த எக்ஸஸ் வெளியே வந்துருக்கும்ல, அந்த சைடில் இருந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். மேபி அந்த சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக உள்ள போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அந்த பக்கம் எடுத்திங்கன்னா வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம இது எப்பயும் போல் இது ஒரு டாலர் மாதிரி அதில் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி சைடில் செயினில். இப்போ வந்துட்டு இந்த MDF ஷீட்டை வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு டாலர் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து நார்மலாக அந்த ரெட் கலரில் மேட் ஃபினிஷ் இருக்க குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸை வச்சு தான் நான் இப்போ வந்து இந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த MDFல இது பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பார்டர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்டரில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த டாலருக்காக அந்த ஜம்பிங் வந்து கோத்தல்ல, அதை வந்து கொஞ்சம் லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டோம்னா அந்த ஸ்டோன் ஒட்டு இருக்கிற போது கொஞ்சம் அது பெருசாக மேலே தூக்குன மாதிரி தெரியாது. கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டோங்கன்னா அந்த ஸ்டோனோடையே நல்ல பக்கத்தில் ஒட்டிட்டோம்னா அந்த ஜம்பிங் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ திரும்ப நான் அந்த பார்டர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்டர் முடிச்சிருவோம். அப்புறம் ஒவ்வொன்றா உள்ள அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிட்டே வந்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்டரில் ஒட்டிடுறேன். இப்போ வந்து நீங்கள் ஒட்டும்போது என்னன்னா, முக்கால்வாசி ஸ்டோன் உள்ளே இருக்கணும், கால்வாசி மட்டும் வெளியே இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாகவும் உள்ளே ஒட்டிட்டு அந்த MDF வந்து சைடில் தெரியிற மாதிரி இருக்கும். அதனால் ஒட்டும்போதே முக்கால்வாசி குந்தன் ஸ்டோன் வந்து உள்ளே இருக்கணும், கால்வாசி மட்டும் வெளியே இருக்கணும். பொறுமையாக நல்லா ஒவ்வொரு டைமும் அந்த ஒட்டும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒட்டுங்க. மேலால ஒட்ட வேணாம். ஒரு டைம் ஒட்டும்போது கொஞ்சம் மேலே ப்ரெஷர் கொடுத்து ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இந்த பார்டர் மாதிரி ஆல்ரெடி கம் போட்டு வச்சிருக்கல, அந்த ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி இல்லை, அதனால் நம்ம அங்கங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒட்டும்போது கொஞ்சம் தெரியுமா தான் இருக்கும். நம்ம அதை ஒட்டி ஃபுல்லாக கரெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. திரும்ப என்ன பண்ணணும்னா, உள்ள கம் திரும்ப அடுத்த லேயருக்காக நம்ம கம்மை வந்து இது அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளார வந்து கம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது என்னென்னா, லைட்டாக வந்து ஸ்டோன் மேலேயும் கம் அப்ளை பண்ணணும். அடுத்தது உள்ளார அந்த MDFலையும் கம் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஒட்டும்போது, ஏன்னா இப்போ படுக்க வச்ச மாதிரி, அதாவது படுக்க வச்ச மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துட்டோம் நம்ம குந்தன் ஸ்டோன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நேராக நிற்க வச்ச மாதிரி, அதாவது ஒரு ஃப்ளவர் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த உள்ளாரெல்லாம் குட்டி குட்டியாக அந்த இதழ்கள் வந்து இருக்கும், வெளியே வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இப்போ உள்ளார வந்து நிற்க வைக்கிற மாதிரி ஸ்டோன் ஒட்டுறதுனால இந்த மேலேயும், இந்த குந்தன் ஸ்டோனோட மேலேயும் நான் கம் அப்ளை பண்ணுறேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்னொரு லேயரும் முடிச்சாச்சு. இதே போல் உள்ள அடுத்தடுத்த லேயர் வந்து வச்சுட்டே வர வேண்டியதான். அடுத்தது உள்ள திரும்ப நீங்கள் வந்து என்னென்னா காய வச்சு கூட பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து காயாம அடுத்தடுத்த லேயர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒட்டியிருக்காது அந்த அளவுக்கு. அப்போ அந்த குந்தன் ஸ்டோன் கைப்பட்டு நகரும். அதனால நீங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் காய வச்சே பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும், இது நம்ம ஒட்டும்போது. இல்லைன்னா நம்ம கை லைட்டாக பட்டாலே அது நகர்ந்துக்கும். திரும்ப அதை நம்ம சரி பண்ணணும், திரும்ப வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டோன் ஓட்டணும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி லேயர் பை லேயராக வச்சுட்டே வர வேண்டியதான். நான் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. நடுவில் வந்து ஒரே ஒரு ஒயிட் கலர் வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. காய வச்சுட்டா எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ செயின் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். கீர் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்கள் கழுத்துக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு முழம் அந்த மாதிரி எடுத்துக்கேன். அதாவது ஒரு முழம்னா ஒரு சைடுக்கு ஒரு முழம், அப்போ 2 முழம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு ஒரு லாக் மாதிரி போட போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங்கும் ஒரு கியர் ஒயரும் ஒரு கியர் லாக்கும் தேவைப்படும். இதுதான் கியர் லாக்கு. இது வந்துட்டு எப்படின்னா, இப்போது ஒரு ஒயர் வந்து இது அந்த கியர் லாக்கில் விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு லாக் மாதிரி ஆகிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கியர் லாக்கை வந்து உள்ள இந்த மாதிரி விட்டுக்கிறேன். விட்டுட்டு அடுத்தது இந்த ஜம்ப்ரிங் விட்டுட்டு
இந்த மொனை இருக்கு இல்லைங்களா, அந்த கியர் ஒயரோட மொனை. இதை வந்து அப்படியே வளைச்சி அந்த திரும்ப வந்து இந்த கியர் லாக்குள்ளே விடணும். அந்த கியர் லாக்கோட ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்க. அது ஒழுங்காக எனக்கு இதில் கிளியராக தெரியல. என்னென்னா இந்த கியர் லாக்குள்ளே திரும்ப விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு அதை வந்து டைட்டாக அந்த ஜம்ப்ரிங் கிட்ட கொண்டு வந்து நல்லா டைட்டாக ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கிரியேட் ஆகிடும். இது வந்துட்டு ஒரு லாக். இது ஒரு லாக் போட்டோம்னா அந்த ஜம்ப்ரிங் வந்து வெளியே வராது. டைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா பக்கத்தில் அந்த ஜம்ப்ரிங்கை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இனிமேல் இந்த ஜம்ப்ரிங் வெளியே வராது. இப்போ நம்ம இந்த கீர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரெஸ் பண்ணால் வந்து அவ்வளோதான், லாக் ஆகிடும். நம்ம அந்த ஒயரும் வெளியே வராது, ஜம்ப்ரிங்கும் வெளியே வராது. இந்த மாதிரி கியர் வேறு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெளியே வராமல் இருந்துடும். பார்த்தாலே தெரியும். இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னே அது நல்லா லாக் ஆகிடுச்சு. சரி, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எப்பயும் போல் உங்களுக்கு என்ன கலர் பீட்ஸ் வேணுமோ அதை நம்ம கோக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அந்த குந்தன் ஸ்டோன் கலர்லேயே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்கள் கழுத்து சைஸ், அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அத்தனை பீட்ஸ் வந்து நீங்கள் கோத்துக்கலாம். நான் ஒரு சைடுக்கு வந்து அதாவது ஒரு மேக்ஸிமம் 29 பீட்ஸ், ஒரு சைடு 29 to 30 அந்த மாதிரி எடுக்கலாம். அப்போ டோட்டலாக வந்து இந்த சைடு ஒரு 60 பீட்ஸ் வந்து கோக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கோக்க ஒன்றுனா கோக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடையில அளவும் எடுத்துக்கிற எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் பார்த்துப்பேன். இப்போ திரும்ப நம்ம இதே போல் அந்த சைடு வந்து ஒரு லாக் போட்டோம்ல, கியர் லாக் வச்சு ஒரு ஜம்ப்ரிங் வச்சு அதே போல் சேம் கான்செப்ட் இந்த சைடு நம்ம பண்ண போகிறோம். சிம்பிள் தான். இதே போல் ஒரு கியர் லாக் விட்டுட்டு ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து விட்டுட்டு எப்பயும் போல் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கியர் லாக்கோட கடைசி எட்ஜ் எடுத்துகிட்டு வந்து கியர் ஒயரோட கடைசி எட்ஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த கியர் லாக்குள்ளே போட்டு ஜம்ப்ரிங்கையும் இந்த ஒயரையும் லாக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சேம் கான்செப்ட். இது வந்து நீங்கள் எப்பயுமே கியர் ஒயர் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா பத்தாமல் போயிடுச்சுனாலும், அதாவது இப்போது கழுத்துக்கு இவ்வளோன்னு தேவைன்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சில பேர் கரெக்டாக எடுப்பாங்க. சில பேர் நமக்கு பத்தாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துப்பேன். அதே போல் எடுத்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக எக்ஸஸ் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் நல்லா நெருக்கி விட்டுக்கோங்க. நல்லா நெருக்கி விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அங்கே வந்து இடையில ஒயர் தெரிஞ்சதுன்னா அந்த இடம் நல்லா இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நல்லா நெருக்கி, அதாவது இந்த பீட்ஸுக்கும் அந்த கியர் லாக்குக்கும் இடையில கேப்பே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த ஒயரே தனியாக தெரியும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக நெருக்கி வச்சு ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாக் போட்டுவிட்டோம்னா திரும்ப அதை கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம எந்தையுமே ஆட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான். அது முடிச்சாச்சு. நான் எடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த டாலர் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜம்ப்ரிங்கை வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே அவ்வளோதான் இதில் கோத்து விட்ற வேண்டியது. கோத்து விட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். டாலர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு இன்னொன்று என்ன பார்க்கலாம்னா, இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இதில் ஒரு செயின் மாட்டணும்ல, பேக் செயின் சொல்லிட்டு நம்ம ரோப்பும் மாட்டிக்கலாம், செயினும் மாட்டிக்கலாம். நான் இதுக்கு வந்து செயின் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹூக் செயின், அந்த பேக் செயின் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு நான் இதுக்கு பின்னாடி வந்து அப்படியே நார்மலாக இந்த ஜம்ப்ரிங் இருக்குல்ல, அதில் வந்து கோத்து விட்டுக்க போகிறேன். இதுதான் அது. இது அப்படியே நம்ம அந்த லாஸ்ட்டில் மாட்டிக்க வேண்டியது. இது வந்து இந்த ரோப்பும் விற்கும், இந்த மாதிரி செயினும் விற்கும். நம்ம எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஜம்ப்ரிங்கில் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். இதே போல் தான் அந்த பக்கமும் ஒரு பக்கம் ஹூக் இருக்கும், ஒரு பக்கம் ப்ளைனாக வெறும் செயின் மட்டும் இருக்கும். இதையும் நான் அந்த பக்கம் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு நம்ம செயின். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து வெளியே வராது. ஆனால் சில இதுக்கு லைட்டாக கேப் இருந்தாலே வெளியே வந்துடும். அதனால் போடும்போது நல்லா டைட்டாக போட்டு விட்ருங்க. இது இன்னும் கொஞ்சம் காயலை. காந்ததுக்கப்புறம் அந்த ஒயிட்டாக கம்மெல்லாம் தெரியறதும் தெரியாது. கொஞ்சம் நேரம் காய வச்சு பார்க்கலாம். இந்த ஃபைனல் லுக்கு. கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ அங்கங்கே வெள்ளையாக தெரியுது. அது கொஞ்சம் காந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அந்த ஒயிட்லாம் தெரியல. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் சொல்கிறேன் எப்படி எந்த இடத்துல டவுட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். எங்கேயோ குட்டி குட்டி இடத்துல வந்து நீங்கள் எப்படி செய்யுது அப்படின்றது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸ் அப்புறம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.